ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ என்னன்னு சொன்னால், பழனி விலாகு. பொங்கல் லீவில் வந்து சாட்டர்டே 1 வீக் லீவ் இருந்தில்லைங்க, அதில் ஒரு சாட்டர்டே வந்து பழனி போயிருந்தோம். அதனுடைய விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். மார்னிங் வந்துட்டு 8 o'clock கிளம்புனோம். எங்ககிட்ட கார்லாம் இல்லை, வாடகை கார் தான் பிடிச்சி போயிருந்தோம். அப்புறம் வந்துட்டு 10 o'clockலாம் பழனி ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து பக்கம்தான், ஒரு 2.5 hours தான் ஆச்சு. சரியான கூட்டங்க. தை மாதம் முருகனுக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ தான் பார்க்குறேன். 1 hour பக்கம் வந்துட்டு வ்ளாக் பண்ணிட்டாங்க. ஸ்டெப் ஏறுறதுக்கு முன்னாடியே ரோப் காரு விரிஞ்செல்லாம் வந்து நிற்கல, அதுக்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்லேயே ஏறி போயிடலாம். மேக்ஸிமம் வந்து பழனி மருதமலையெல்லாம் போனால் ஸ்டெப்பில் தான் ஏறி இறங்குவோம். ஏறி போய் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க முருகரை. ஸோ முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்கு சரி படியே ஏறிட்டோம். அப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டோம் முருகர் பார்க்குறதுக்கு. ரொம்ப பசியாயிடுச்சு. பையனுக்கெல்லாம் வரும்போது பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை போய் பார்த்தோம். சாமியெல்லாம் பார்த்தோம், தரிசனமெல்லாம் நல்லா கிடச்சிது. சரியான கூட்டங்க. 200 டிக்கெட்டே வந்து 100 டிக்கெட்டே வந்து 200 விற்றுட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னு டிக்கெட் வாங்கி தான் பார்த்தோம். கொஞ்சம் பக்கமாகவே பார்த்தோம் முருகரை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இறங்கி வந்துட்டோம். இப்போ ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால ஏறும்போது யானை பாதை, இறங்கும் போது படிப்பாதை விட்டுருந்தாங்க. மழை வேற வந்துருச்சுங்களா, ரொம்ப சேரும் சகதியுமாக இருந்தது. படி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும், பயந்து தான் இறங்கணும். இறங்கும்போது சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பேன். அங்கங்கே கோவிலை சுற்றி மரம், அந்த கோபுரம் எல்லாமே. மக்கள் எல்லாமே ரொம்ப பார்த்து தான் இறங்குனாங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. ஸ்டெப்பை அந்த கம்பியை பிடிச்சி தான் இறங்கணும், மழை வந்தனால. படி இதில் காமிச்சிருப்பேன், ரொம்ப வழுக்குச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முருகரை பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் பழனி போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் கீழே வந்துட்டு மண்டபத்துக்கிட்டேயெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். தை மாதம் முழுக்கவே பழனிக்கு வந்து பாத யாத்திரை போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வழியிலேயே பார்த்தோம், நிறைய பேர் வந்து வண்டியிலலாம் வந்துட்டு இருந்தாங்க, நடந்தும் வந்துட்டு இருந்தாங்க. பாத யாத்திரை போடுறவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறவங்களாம் வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் வந்துட்டு இப்போ வீடியோவில் காட்டுறத வந்து ஃப்ரண்ட்டில் அங்கே மேலே வந்து முருகர் ஃபோட்டோ வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. வாய்ப்பே இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை அப்படியே நான் வீடியோவில் கேப்சர் பண்ணிட்டேன். அறுபடை முருகரும் வந்துட்டு சைடில் வரைஞ்சிட்டு நடுவில் 3 முருகரோட அலங்காரம் எல்லாமே ராஜ அலங்காரம் அதை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. உண்மையிலே அழகாக இருந்தது அது பார்க்கவே. அதனோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அதை எடுத்துட்டேன். அப்புறம் தரிசனமெல்லாம் நல்லா முடிஞ்சு கீழே வந்த பிறகு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம். மாலையெல்லாம் அழகழகாக தொங்க விட்டுருந்தாங்க, அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக கடத்தெருவில் எல்லாமே நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. போனால் எப்போவுமே வந்துட்டு நான் பழனிக்கு போனால் மெயினாக வந்துட்டு மஞ்சள், குங்குமம், திருநீர்லாம் வாங்குவோம். மேக்ஸிமம் அதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பையன் வந்து டாய்ஸ் கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த 2 டாய்ஸ் வாங்கி கொடுத்தேன். சீப்பாக தான் இருந்தது. இந்த 2 டாய்ஸும் சேர்த்து 100 தான், ஒன்று 50. நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது, நல்லா தான் விற்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இறங்கி வந்ததுக்கப்புறம் முருகர் வந்து தேர் ரதத்தில் வந்துட்டு இருந்தார். அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் வந்து முருகரை வந்து தேராக வடம் பிடிச்சி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தார் அந்த முருகர். நல்ல தலப்பாலாம் கட்டிட்டு அழகெல்லாம் குத்தி வச்சுட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் இறங்கி வந்தோடனே 4 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டலில், மீனாட்சி பவன் ஹோட்டலில் கீழேயே இருந்தது. பழனி போயிட்டு கொய்யாப்பழம் வாங்காமையா? கொய்யாப்பழம் ஃபேமஸே பழனிக்கு தான். கொய்யாப்பழம் 1 கிலோ வாங்கினேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரிட்டன் வரும்போது வீடியோஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். பழனியில் வந்து உடுமலைப்பேட்டை கொய்யாப்பழம் வரும்னு சொல்லுவாங்க. இங்கேயே வந்து ஒரு சிலர் வந்து விற்பாங்க பழனி கொய்யாப்பழம்னு சொல்லிட்டு. வாங்கி சாப்பிட்ருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ பழனி கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாமிர்தம் டப்பா ஒன்று வாங்கினோம். நிறையா வாங்கினா யாரும் சாப்பிட்றதில்ல சார், அதனால் ஒரே ஒரு டப்பா மட்டும் பழனி போனதுக்கு அடையாளமாக வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எந்த கோயிலுக்கு போனாலும் குங்குமம் வாங்கிட்டு வருவேன். குங்குமம், சரடை வந்து பழனி கோயிலில் நல்ல டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க எல்லா அளவுலையும். ஸோ அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ, பாபா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.